வாழ்க்கை என்பது நாம் எழுதி வைத்த திரைக்கதை அல்ல. அது பிரபஞ்சத்தின் விதிகளால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு மர்மமான பயணம். இந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், நமக்கு பிடித்தமான உறவுகளாக அமையும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு கர்ம வினையால் பிணைக்கப்பட்டவை. அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின் மிக விசித்திரமான அதே சமயம் ஆழமான ஒரு இணைப்பைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஒருபுறம் அறிவின் தேடலோடு சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியாக வலம் வரும் மிதுன ராசி, மறுபுறம் காலத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு கடமை என்னும் மலையை தோளில் சுமக்கும் மகர ராசி. இந்த இரு ராசிகளும் ஒரே கூரையின் கீழ் இணையும் போது அங்கே நடப்பது வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, அது இரண்டு வெவ்வேறு உலகங்களின் மோதல். இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் என் வீட்டில் மட்டும் எப்போதும் ஒரு பனிப்போர் நடந்து கொண்டே இருக்கிறது? ஏன் நான் சொல்லும் அன்பான வார்த்தைகள் என் துணையை சென்றடைவதில்லை? அல்லது ஏன் என் பிள்ளையின் வேகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் கலங்கி நின்றால், இதோ உங்களுக்கான விடை இங்கே இருக்கிறது. மிதுனம் என்பது புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற காற்று ராசி. மகரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற நிலராசி. காற்றும் நிலமும் சந்திக்கும் இடத்தில் சில நேரங்களில் புழுதி காற்று எழும், சில நேரங்களில் இதமான தென்றல் வீசும். ஆனால் இந்த உறவில் அடிக்கடி ஏற்படும் விரிசல்களுக்கு காரணம் உங்கள் மேல் இருக்கும் வெறுப்பு அல்ல, உங்கள் ராசிகளுக்குள் இருக்கும் அந்த அடிப்படை தன்மைகள்தான். மிதுனத்தின் துடிப்பு மகரத்திற்கு பதற்றத்தை தருகிறது. மகரத்தின் மௌனம் மிதுனத்திற்கு ஒரு சிறைச்சாலையைப் போல தோன்றுகிறது. இந்த இரண்டு ராசிகளும் கணவன் மனைவியாகவோ, தந்தை மகனாகவோ, தாய் மகளாகவோ அல்லது மாமியார் மருமகளாகவோ இருக்கும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் அந்த தவிப்பு இருக்கிறதே, அதுதான் இந்த உறவின் மிகப்பெரிய சவால். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இந்த பிணைப்பு என்பது ஒருவரையொருவர் மெருகேற்ற வந்த ஒரு தெய்வீக வாய்ப்பு. ஒரு கரடுமுரடான கல்லை சிற்பமாக மாற்ற உளி தேவைப்படுவது போல மிதுனத்தின் வேகத்தை சீரமைக்க மகரத்தின் நிதானமும், மகரத்தின் இறுக்கமான வாழ்க்கையை லேசாக்க மிதுனத்தின் கலகலப்பும் தேவைப்படுகிறது. இது ஏதோ ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல. உங்கள் வீட்டில் நடக்கும் அன்றாட போராட்டங்களின் பின்னணியில் இருக்கும் கிரகங்களின் சூட்சுமம். யாரும் யாரையும் இங்கே மாற்ற முடியாது, ஆனால் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்க முடியும் என்கிற ஒற்றை மந்திரத்தை இந்த இரு ராசிகளும் உணர்ந்து கொண்டால் இந்த உறவு ஒரு முச்செடியாக இல்லாமல் மலர்வனமாக மாறும். இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகும் ஒவ்வொரு உறவு முறையும் உங்களின் நிஜ வாழ்க்கை கதையை உங்கள் கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் மனதின் பாரத்தை குறைத்து உங்கள் இல்லத்தில் அமைதியை நிலைநாட்டப் போகும் அந்த ரகசியங்களை இப்போது நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். உங்க வீட்டுல ஒருத்தர் மிதுனம், இன்னொருத்தர் மகரம். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையை சொல்ல போனா இது ஒரு கிளாசிக் டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப் தான். ஒருத்தர் புதன் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த மிதுனம், அதாவது பயங்கரமான புத்திசாலி, எப்பவும் எனர்ஜியா இருக்கிற ஒரு லைவ் வயர். இன்னொருத்தர் சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த மகரம், அதாவது ஒரு பாறை மாதிரி அசைக்க முடியாத நிதானம், பயங்கரமான உழைப்பு, அப்புறம் கொஞ்சம் பிடிவாதம். இவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ரூம்ல ஒரே வீட்டுக்கூட இருந்தா அங்க நடக்க போற விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தா மிதுனுங்கிறது ஒரு காற்று ராசி, மகரம்ங்கிறது ஒரு நில ராசி. காத்தடிச்சா மண்ணு பறக்கும், ஆனா அதே காத்து அந்த மண்ணுல இருக்கிற செடி கொடிகளை வளரவும் வைக்கும். இவங்க லைஃப்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த தகவல் தொடர்பு இடைவெளி தான். மிதுனம் எப்படா ஒரு விஷயம் நடக்கும் அதை யார்கிட்டையாவது சொல்லி ஷேர் பண்ணிக்கலான்னு துடிப்பாங்க. ஆனா மகரம் எதையும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில சொல்ல மாட்டாங்க. மிதுன ராசி மனைவி 9 விஷயத்த ஆசையா பேசினா, மகர ராசி கணவர் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அங்க ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு சண்டை. உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல, நீங்க எப்பவும் இப்படிதான் மௌன விரதம் இருப்பீங்கன்னு மிதுனம் புலம்ப, உனக்கு எப்ப பார்த்தாலும் பேச்சுதான், ஒரு வேளையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறேன்னு மகரம் பதிலுக்கு பேசுவாங்க. உண்மையை சொல்ல போனா மிதுனத்தோட அந்த சின்ன பிள்ளைத்தனமான குணம் மகரத்துக்கு ஆரம்பத்துல பிடிச்சாலும் போக போக அது ஒரு எரிச்சலா மாறும். ஏன்னா மகரம் எப்பவுமே பாதுகாப்பான எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறவங்க. ஆனா மிதுனத்துக்கு இந்த நிமிஷம் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் முக்கியம். மிதுனம் ஒரு புது ட்ரெஸ் வாங்கலான்னு கூப்பிட்டா
மகரம் அதுக்கு பதிலா ஒரு பேங்க்ல டெபாசிட் போடலான்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற போராட்டம் தான் இவங்க வாழ்க்கையில பெரிய சவாலா இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? மிதுனம் இல்லாம மகரத்தோட வாழ்க்கை ரொம்ப வறட்சி ஆயிடும். அதே மாதிரி மகரம் இல்லாம மிதுனத்தோட வாழ்க்கை எந்த ஒரு லட்சியமும் இல்லாம செதறி போயிடும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு சின்ன சூட்சமும் இருக்கு. மிதுன ராசிக்காரங்க உங்க மகர துணை கிட்ட இருந்து அந்த ஒழுக்கத்தையும் நேர்த்தியையும் கத்துக்கோங்க. மகர ராசிக்காரங்க உங்க மிதுன துணை கூட சேர்ந்து கொஞ்சம் மனசை விட்டு சிரிக்க கத்துக்கோங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தா உங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த மனக்கசப்பு நீங்கணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து போக வேண்டிய முக்கியமான கோவில் திருவெண்காடு. அங்க இருக்கிற புதன் பகவானையும் முடிஞ்சா திருநள்ளாறுல இருக்கிற சனி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதை விட ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கு. அதுதான் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து அர்ச்சனை பண்றது. ஏன்னா விநாயகர் மிதுனத்துக்கு தேவையான அறிவையும் கொடுப்பாரு, மகரத்துக்கு தேவையான கர்ம வினைகளையும் தீர்ப்பாரு. நீங்க 2 பேரும் சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு வைக்கிறது உங்க குடும்பத்துல இருக்கிற திருஷ்டியை நீக்கும். அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு பச்சை நிற இனிப்ப ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தா உங்க உறவுல இருக்கிற அந்த கசப்பு எல்லாம் போய் ஒரு புது இனிமை பிறக்கும். ஜோதிட ரீதியா நீங்க வேற வேற துருவங்களா இருந்தாலும் உங்களை இணைச்ச அந்த விதிக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஒருத்தரோட குறைய இன்னொருத்தரோட பலத்தால நிரப்ப கத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிதுன மகரம் ஜோடி தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த தம்பதியா மாற முடியும். உங்க லைஃப்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தரை ஒருத்தர் கண்ணாடியா பாருங்க. அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறுதுன்னு. உங்க வீட்ல தாய் ஒரு ராசியாவும் மகள் இன்னொரு ராசியாவும் இருக்காங்களா? இல்ல மாமியார் மருமகள் இந்த 2 ராசியில இருக்காங்களா? அப்போ அந்த வீடே ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த போர்க்களத்துல அன்பும் கலந்திருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தா மிதுனம்ங்கிறது ஒரு இளவரசி மாதிரி எப்பவும் புதுசு புதுசா யோசிக்கும், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா மகரம்ங்கிறது ஒரு ராணி மாதிரி ரொம்ப கம்பீரமா கௌரவமா ஒரு கட்டுக்கோப்போட இருக்கணும்னு நினைக்கும். இவங்க 2 பேரும் ஒரே சமையலையில நுழையும் போதுதான் அங்க நிஜமான ஜோதிட விளையாட்டு ஆரம்பிக்கும். முதல்ல மாமியார் மருமகள் உறவை எடுத்துப்போம். ஒருவேளை மாமியார் மகர ராசியாவும் மருமகள் மிதுன ராசியாவும் இருந்தா அங்க ஒரு மிகப்பெரிய டிசிப்ளின் பிரச்சனை வரும். மகர ராசி மாமியார் எப்பவும் பழைய ஆசாரங்கள், முறைப்படி சமைக்கிறது, வீட்டை பளிச்சுன்னு வச்சிருக்கிறதுல ரொம்ப கராரா இருப்பாங்க. ஆனா மிதுன ராசி மருமகள் ஏன் இதையெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணும், ஸ்மார்ட்டா செஞ்சுட்டு போலாமேன்னு நினைப்பாங்க. மருமகள் போன் பேசிக்கிட்டே சமைக்கிறது மகர ராசி மாமியாருக்கு பிடிக்காது. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி பொறுப்பில்லாம இருக்காளேன்னு அவங்க நினைப்பாங்க. அதே சமயம் எங்க மாமியார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு நிமிஷம் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு மிதுன ராசி மருமகள் புலம்புவாங்க. இங்க பிரச்சனை குணங்கள் இல்ல, அந்த வேக கட்டுப்பாடு தான். அதே மாதிரி தாய் மகள் உறவுல பாத்தீங்கன்னா அம்மா மகரமாவும் மகள் மிதுனமாவும் இருந்தா அந்த அம்மா தான் மகளை ஒரு ரோபோ மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்லா படிக்கணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், ஒரு தப்பு கூட நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த மிதுன ராசி மகள் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க துடிப்பாங்க. அம்மா என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் மழை பொழியிறாங்கன்னு அந்த பொண்ணு நினைப்பா. இதனாலேயே அந்த மகள் தான் வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை கூட அம்மா கிட்ட சொல்லாம மறைக்க ஆரம்பிச்சிடுவா. இதுவே அப்படியே தலைகீழா இருந்தா அம்மா மிதுனமாவும் மகள் மகரமாவும் இருந்தா அந்த மகள் தான் அம்மாவை விட ரொம்ப முதிர்ச்சியா இருப்பா. அம்மா ஏதாவது சின்ன பிள்ளைத்தனம் பண்ணா மகள் ஒரு அம்மா மாதிரி அவங்கள அதட்டுவா. இந்த 2 ராசி பெண்களும் ஒரு வீட்டுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும்னா முதல்ல மகர ராசிக்காரங்க அந்த கட்டுப்பாடுங்கிற பிடியை கொஞ்சம் தளர்வடைய செய்யணும். எல்லா விஷயமும் நீங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி மிதுன ராசி பெண்கள் மகர ராசிக்காரங்க சொல்ற விஷயத்துல இருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லல, உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல வெளியிலயோ போனா மிதுனத்தோட பேச்சாற்றலும் மகரத்தோட அந்த ஆளுமையான தோற்றமும் மத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்கும். நீங்க 2 பேரும் இணைஞ்சா அந்த வீடு ஒரு ஸ்வர்க்கம் தான். ஆன்மீக ரீதியா இந்த பெண்கள் இடையில இருக்கிற மனக்கசப்பு மாறணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யணும். மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்தி நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க. ஏன்னா மகாலட்சுமி தான் புதனுக்கும் சனிக்கும் பொதுவான ஒரு சமநிலையை தருவாங்க.
அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் போகணும்னா கல்லுப்ப ஒரு கிண்ணத்துல போட்டு வீட்டின் வடகிழக்கு மூலையில வைங்க. இது மிதுனத்தோட அந்த பதற்றத்தையும் மகரத்தோட அந்த இறுக்கத்தையும் குறைக்கும். முக்கியமான ஒரு பரிகாரம், உங்க 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமா வரும்போது ஒருத்தர் அமைதியா இருக்க பழகுங்க. புதன்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி பெண் மகர ராசி பெண்ணுக்கு பச்சை நிறத்துல வளையலோ இல்ல உடையோ வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு மகர ராசி பெண் மிதுன ராசி பெண்ணுக்கு தேவையான ஒரு அறிவுரையையோ இல்ல உதவியையோ மனப்பூர்வமா செய்யுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடும்பம் அழகா இருக்கணும்னா அங்க இருக்கிற பெண்களோட மனசு சந்தோஷமா இருக்கணும். மிதுனம் ஒரு கவிதைனா மகரம் ஒரு காவியம். இந்த கவிதையும் காவியமும் ஒன்னா சேர்ந்தா உங்க குடும்பத்தோட புகழ் ஊரு முழுக்க பேசப்படும். உங்க வீட்ல அப்பா மகர ராசியாவும் மகன் மிதுன ராசியாவும் இருக்காங்களா, இல்ல அப்பா மிதுனமாவும் மகன் மகரமாவும் இருக்காங்களா? அப்போ கண்டிப்பா அந்த வீட்ல ஒரு ஜெனரேஷன் கேப் உலக போரே நடந்துட்டு இருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தா மகரங்கிறது அனுபவத்தின் முதிர்ச்சி, மிதுனங்கிறது இளமையின் வேகம். இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற அந்த போட்டி இருக்கே, அது ரொம்ப ஆழமானது. ஒரு பக்கம் மகரம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன், என் பையன் நான் சொல்ற பேச்சை கேட்டு ஒழுக்கமா இருக்கணும்னு ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மிதுன ராசி மகன் அந்த கோட்டையை தாண்டி வெளியில போய் உலகத்தை சுத்தணும், புதுசா எதையாவது ட்ரை பண்ணணும்னு துடிப்பாரு. முதல்ல அப்பா மகரமாவும் மகன் மிதுனமாவும் இருக்கிற வீட்டை எடுத்துப்போம். இங்க அப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இருப்பாரு. காலையில 5 மணிக்கு எழுந்து படிக்கணும், நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், தேவையில்லாத அரட்டை அடிக்க கூடாது, இதுதான் அப்பாவோட ரூல்ஸ். ஆனா மிதுன ராசி மகனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஜெயில் மாதிரி தோணும். ஏன் அப்பா எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்காரு, ஏன் அவர் மத்தவங்க அப்பா மாதிரி ஜாலியா சிரிச்சு பேச மாட்டேங்கிறாருங்கிறது தான் அந்த பையனோட பெரிய ஏக்கமா இருக்கும். மிதுனம் ஒரு விஷயத்த ஆர்வமா சொல்ல வரும்போது மகர ராசி அப்பா அதை ஒரு சின்ன அலட்சியத்தோடவோ இல்ல முதல்ல உருப்படுற வேலையை பாருங்கிற மாதிரி ஒரு அட்வைஸோடவோ முடிச்சிடுவாரு. இதனாலேயே அந்த மகன் தன்னோட மனசுல இருக்கிற எதையும் அப்பா கிட்ட சொல்லாம மறைக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படியே இதைய திருப்பி போட்டு பாருங்க, அப்பா மிதுனமாவும் மகன் மகரமாவும் இருந்தா நிலைமை வேற மாதிரி இருக்கும். இங்கே அப்பா ரொம்ப ஜாலியா இருப்பாரு, ஆனா மகன் ரொம்ப சின்ன வயசுலயே ரொம்ப முதிர்ச்சியா நடந்துக்குவான். எங்க அப்பா என்ன இப்படி பொறுப்பில்லாம இருக்காரு, நான் அந்த மகர ராசி மகன் கவலைப்படுவான். அப்பா புது காரோ இல்ல போனோ வாங்கணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா அந்த மகன் எதுக்கு இப்ப இது தேவையில்லாத செலவுன்னு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி கேள்வி கேட்பான். இந்த இடத்துல அப்பாவோட ஈகோ அடிபடும். என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியான்னு ஒரு கோபம் வரும். இப்படி ஒருத்தர் வேகமாவும் ஒருத்தர் நிதானமாவும் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள மன ரீதியான இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா உண்மையிலேயே இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மகரத்தோட உழைப்புக்கு மிதுனத்தோட புத்திசாலித்தனம் துணை நின்னாதான் அந்த குடும்பம் கோடீஸ்வர யோகத்தை அடையும். மிதுனங்கிறது ஐடியா, மகரங்கிறது எக்ஸிகியூஷன். ஒருத்தர் பிளான் பண்ணணும், இன்னொருத்தர் அதை செயல்படுத்தணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சா அதை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா அதுக்கு முதல்ல நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் மனநிலையை விடணும். மகன் மிதுனமா இருந்தா அப்பா அவருக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க, அவர் தப்பு செஞ்சா கூட கத்தாம அன்பா எடுத்து சொல்லுங்க. அப்பா மகரமா இருந்தா மகன் நீங்க அவரோட கடின உழைப்பை மதிங்க, அவர் உங்க மேல காட்டுற கண்டிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக ரீதியா இந்த தந்தை மகன் உறவு பலப்படணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அவருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் புத்திசாலித்தனத்திற்கும் பெயர் பெற்றவர், அதே சமயம் சனியின் தாக்கத்தை குறைப்பவராகவும் இருக்காரு. அதே மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அரச மரத்தை சுத்தி வந்து தீபம் ஏத்துறது உங்க முன்னோர்களோட சாபத்தையும் குடும்பத்துல இருக்கிற பங்காளி பகையையும் நீக்கி தந்தை மகன் உறவை பலப்படுத்தும். புதன்கிழமை அன்னைக்கு மகன் தன் கையால அப்பாக்கு ஏதாவது ஒரு பச்சை நிற பொருளை பரிசா கொடுத்தா அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற கசப்பு நீங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மகரம் ஒரு வேர் மாதிரி, மிதுனம் ஒரு கிளை மாதிரி. வேர் இல்லாம கிளை இல்ல, கிளை இல்லாம மரத்துக்கு அழகில்ல. நீங்க 2 பேரும் இணைஞ்சா மட்டும்தான் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு வீட்ல உடன் பிறந்தவங்க மிதுனம் மற்றும் மகர ராசியில இருந்தா அந்த வீடு எப்பவும் ஒரு விவாத மேடை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே ரத்தமா இருந்தாலும் இவங்களோட சிந்தனை ஓட்டம் வேற வேற திசையில இருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தா மிதுனம்ங்கிறது ஒரு இளைய சகோதரக்காரகன் புதனோட ஆதிக்கம் பெற்றது. மகரம்ங்கிறது காலபுருஷனுக்கு 10வது ராசி, ஒரு முதிர்ச்சியான ஆளுமை கொண்டது. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாவோ இல்ல அக்கா தங்கையாவோ இருந்தா அங்க ஒருத்தர் பிளான் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அதை கேள்வி கேட்பாங்க. முதல்ல அண்ணன் மகர ராசியாவும் தம்பி மிதுன ராசியாவும் இருக்கிற வீட்டை எடுத்துப்போம். இங்க அண்ணன் ஒரு சின்ன அப்பா மாதிரி நடந்துக்குவாரு. தம்பி ஒழுங்கா படிக்கணும், ஊர் சுத்தக்கூடாது, காசை வீணாக்க கூடாதுன்னு பயங்கர கண்டிப்பா இருப்பாரு.
ஆனா அந்த மிதுன ராசி தம்பிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவன் நம்ம கூட பிறந்தவனா இல்ல நமக்கு வாடனான்னு கோபம் வரும். மிதுன ராசி தம்பி எப்பவும் அப்டேட்டடா இருப்பாரு. புது போனு, புது ஃபேஷன், புது நண்பர்கள்னு உலகம் பெருசா இருக்கும். ஆனா மகர ராசி அண்ணனுக்கு இவன் எதுக்கு இப்படி காசை கரியாக்குறான், ஒரு செட்டில்மெண்ட் இல்லாம இருக்கிறானேனுங்கிற கவலை இருக்கும். இதனாலேயே தம்பி ஏதாவது தப்பு பண்ணா அண்ணன் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பெரிய கிளாஸ் எடுப்பாரு. அங்க ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு மகாபாரத போர். அதே மாதிரி அக்கா மகரமாவும் தங்கை மிதுனமாவும் இருந்தா அந்த அக்கா வீட்டு பொறுப்புகளை எல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. ஆனா அந்த மிதுன ராசி தங்கை ரொம்ப கேஷுவலா இருப்பா. அக்கா கஷ்டப்பட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தங்கை போன் பேசிட்டோ இல்ல பாட்டு கேட்டுட்டோ இருப்பா. ஏன் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையான்னு அக்கா கேட்க, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரக்கான்னு தங்கை பதில் சொல்லுவா. இந்த ஒரு சின்ன வார்த்தை அந்த மகர ராசி அக்காவுக்கு பயங்கரமான எரிச்சலை உண்டாக்கும். ஏன்னா மகரத்துக்கு கடமை முக்கியம், மிதுனத்துக்கு சந்தோஷம் முக்கியம். ஆனா உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கு இந்த ரெண்டு பேரோட குணமுமே தேவை. மகரம் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் போட்டா அதுல ஒரு அழகான பில்டிங் கட்டுற வேலை மிதுனத்தோடது. மிதுனத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஐடியாஸ் மற்றும் நெட்வொர்க்கிங் திறமை மகரத்தோட ஹார்ட் ஒர்க் மற்றும் ஸ்ட்ராட்டஜி கூட சேர்ந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணா அது உலக லெவல்ல சக்சஸ் ஆகும். ஒருத்தர் குறை சொல்றதை விட்டுட்டு உன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இல்லங்கிற உண்மையை இவங்க ஏத்துக்கணும். ஆன்மீக ரீதியா இந்த உடன் பிறந்தவங்களுக்குள்ள ஒற்றுமை வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். ஏன்னா செவ்வாய் தான் சகோதரக்காரகன். ஆனா புதனுக்கும் சனிக்கும் முருகர் தான் ஒரு பாலமா இருப்பாரு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகருக்கு செவ்வரளி பூ போட்டு வணங்குங்க. முக்கியமா மிதுன ராசிக்காரங்க அண்ணன் இல்ல அக்காவோட உழைப்ப மதிக்க கத்துக்கோங்க. மகர ராசிக்காரங்க தம்பி இல்ல தங்கச்சியோட சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருங்க. பரிகாரமா புதன்கிழமை அன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு ஒரு நல்ல புத்தகத்தையோ இல்ல தங்கை அக்காவுக்கு ஒரு பச்சை நிற பொருளையோ பரிசா கொடுங்க. உங்க உறவுல இருக்கிற அந்த சின்ன சின்ன விரிசல்கள் மறைஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமா மாறுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில 1000 நண்பர்கள் இருக்கலாம், ஆனா ரத்த பந்தம்ங்கிறது கடவுள் கொடுத்த வரம். மிதுனத்தின் வேகமும் மகரத்தின் விவேகமும் இணைஞ்சா உங்க குடும்பத்தை யாராலையும் அசைக்க முடியாது. இதுவரைக்கும் நாம இந்த ரெண்டு ராசிகளும் ஒவ்வொரு உறவு முறையிலையும் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். எங்க ரெண்டு பேருக்கும் ராசியே ஆகல, ஆனா நாங்க ஒரே வீட்ல தான் இருக்கணும், நாங்க எப்படிதான் ஜெயிக்கிறது அப்படின்னு கேக்குறவங்களுக்கான நேரடி பதில் இதுதான். மிதுனம் மற்றும் மகரம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வீட்ல பணத்தடை, மன கஷ்டம் நீங்கி யோகமான வாழ்க்கை வாழ சில ரகசியங்கள் இருக்கு. முதல்ல உங்க வீட்ல இருக்கிற வாஸ்து ரீதியான ஒரு விஷயத்தை கவனிங்க. மிதுனம்ங்கிறது வாயு மூலைக்கு, அதாவது வடமேற்குக்கு நெருக்கமானது. மகரம்ங்கிறது கன்னி மூலைக்கு, அதாவது தென்மேற்குக்கு நெருக்கமானது. இந்த ரெண்டு மூலைகளும் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அப்படிதான் நீங்க ரெண்டு பேரும். உங்க வீட்டின் வடமேற்கு பகுதியில எப்பவும் ஒரு ஜன்னல் காற்றோட்டமா இருக்கட்டும். அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில கனமான பொருட்கள் இருக்கட்டும். இது உங்க ரெண்டு பேரோட கிரக அதிர்வுகளையும் சமநிலைப்படுத்தும். அடுத்ததா ஒரு மகா பரிகாரம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு பழைய இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி அதுல கொஞ்சோண்டு கருப்பு எள் கலந்து தீபமேத்துங்க. அந்த தீபத்தை வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு மனசார எங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள் நீங்கணும், ஒற்றுமை வளரணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் திருப்தி அடைஞ்சா புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது உங்க ரெண்டு பேரோட புத்தியையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வரும். நீங்க போக வேண்டிய மிக முக்கியமான கோவில் திருவெண்காடு. இங்க புதன் பகவான் தனி சந்நிதியில இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற அகோரமூர்த்தியை நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். மிதுனத்தோட பயத்தையும் மகரத்தோட பிடிவாதத்தையும் போக்கக்கூடிய சக்தி அந்த அகோரமூர்த்திக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல தீராத பகை இருந்தா வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அங்க இருக்கிற ஜடாயு குண்டத்துல விபூதி போட்டு வணங்குங்க. இது உங்க முன்னோர்களோட சாபத்தை நீக்கி குடும்பத்துல ஒற்றுமையை உண்டாக்கும். ஒரு முக்கியமான லைஃப் லெசன் என்ன தெரியுமா? மிதுன ராசிக்காரங்க மகரத்துக்கிட்ட இருக்கிற பொறுமையை கத்துக்கணும். மகர ராசிக்காரங்க மிதுனத்துக்கிட்ட இருக்கிற விட்டு கொடுக்கும் தன்மையை கத்துக்கணும். மகரம் ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடும் போது மிதுனம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகரா இருக்கணும். மிதுனம் ஒரு புது ஐடியாவை சொல்லும் போது மகரம் அதை எப்படி செயல்படுத்தலாம்னு திட்டம் போடணும். ஒருத்தர் பிரெயின், இன்னொருத்தர் பாடி. இப்படி செயல்பட்டா உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்கும்.
தினமும் காலையில எழுந்ததும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன புன்னகையோட சொல்லுங்க. ஏன்னா மிதுனத்தோட வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டு, மகரத்தோட பார்வைக்கு ஒரு வைராகியம் உண்டு. இந்த 2 ராசிகளும் இணைஞ்சா அந்த வீட்ல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாள். நீங்க வேற வேற கிரகங்களா இருக்கலாம், ஆனா நீங்க 2 பேரும் இணைஞ்சது ஒரு விதியின் விளையாட்டு. அந்த விளையாட்டை ரசிச்சு ஒருத்தரை ஒருத்தர் கொண்டாடி வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகமே உங்க காலடியில இருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் இதே மாதிரி மாற்றங்கள் நடக்கணும்னா இன்னைக்கே இந்த பரிகாரங்களை ஆரம்பிங்க. இந்த தகவல் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கை, இதை அழகாக்கிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு.